இயேசு ஆவியில அனலா இருந்தாரு, பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை நிறைஞ்சிருந்தாரு. அதனால ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்குள்ள இருந்த செத்த நபரை உயிரோட, கவலையை போக்கணும்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள செயல்படுங்க. செத்த ஆவிய நீங்க எதிர்க்கணும். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்தனால மரியாளுடைய வீட்டுக்குள்ள போகும்போது அங்கு என்ன ஆவி இருந்துச்சுன்னா வாக்குவாதத்தின் ஆவி இருந்தது. அந்த வாக்குவாதத்தின் ஆவிய அவர் ஜெயித்தார். மூணாவது பகுதி ரொம்ப முக்கியமானது. பேதர்வின் மாமி வீட்டுல என்ன ஆவி இருந்துச்சுன்னா அது பலவீனத்தின் ஆவி இருந்துச்சு. அதை அவர் ஜெயித்தார். என்ன கவனிக்கணும், நாயகனுடைய விதவை வீட்டுக்குள்ள சபை இருந்துச்சு, அது வீதிக்கு வந்துருச்சு. ஆனா வீதிக்கு வந்த பிரச்சனைய வீதியிலே விடல, அங்கேயும் அவர் அனல் உள்ள அவர் கவலையை போக்குவதற்காக உயிர்த்தெழுத வல்லமையை காண்பித்தார். கடைசியா சொல்றேன், தேவ மனுஷனா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இன்னொன்னு வீட்டுக்குள்ள செயல்படுகிற இன்னொரு ஆவி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆவி. அது எதுனா பலவீனத்தின் ஆவி. அது எத்தனை வருஷம்? 18 வருஷம். எங்க இருந்துச்சு? வீட்டுக்குள்ள இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்தவ எங்க இருந்தா? ஆலயத்துல தேடி வந்தா. அப்ப பலவீனத்தோடு இருக்கவங்க படுத்து தூங்கிறாத, ஆலயத்துக்கு வந்து விடு, அப்பொழுது சுகம் தருவார். அடுத்து வீட்டுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா பயத்தின் ஆவி இருக்கு. பயத்தின் ஆவி.